எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும் சாமி. முந்திரி பருப்பில் என்ன வகையான கொழுப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு 100 கிராம் முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதில் 550 கலோரி எனர்ஜி கிடைக்குது. 44 கிராம் கொழுப்பு இருக்குது. அதில் 8 கிராம் வந்து சேச்சுரேட்டட் கொழுப்பு, ரிமைனிங் வந்து அன்சேச்சுரேட்டட் கொழுப்பு, அதாவது நிறை அண்ட் நிறைவுறா கொழுப்பு. மாவுச்சத்து கிட்டத்தட்ட 30 கிராம் இருக்குது. சரிங்களா? அதில் நேச்சுரல் சுகர்ஸ் வந்து ஒரு 6 கிராம் அளவுக்கு இருக்குது. அப்புறம் புரதம் வந்து 18 கிராம் இருக்குது. ஸோ இதில் இந்த நிறை கொழுப்பு கொஞ்சம் இருந்தாலும் நிறை கொழுப்பில் மெயினாக முந்திரி பருப்பில் இருக்கிறது ஸ்டீரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு, இப்போ இந்த தேங்காய் எண்ணெய்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம், அந்த மாதிரியான ஒரு நல்ல நிறை கொழுப்பு தான். ஸோ அது பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, அன்சேச்சுரேட்டட் கொழுப்புலையுமே உங்களுக்கு 3 அன்சேச்சுரேட்டட், பாலி அன்சேச்சுரேட்டட் 2 வகை இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பழைய வீடியோக்குள்ள. அதில் இந்த 3 அன்சேச்சுரேட்டட் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமானது, மூஃபான்னு சொல்லுவோம். முந்திரி பருப்பில் ஆக்சுவலி மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வகை கொழுப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் அந்த வகையில்